ஸோ இந்த பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு ஒரு உண்மையை வந்துட்டு காட்டப்போகுது. மேபி இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனால் இந்த டைம் அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால ஒரு உண்மைகளை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடில் தான் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ என்ன ஒரு உண்மை, என்ன ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுது பார்ப்போம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் ஆயில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுற உண்மைகள் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஒரு உஷாராக இருங்கன்னு சொல்லலாமா. நீங்கள் ஒரு கோலை நோக்கி போகிறீங்க, கரெக்டு தான். ஆனால் அந்த இடத்துல கரெக்டாக தான் போகிறீங்க. ஆனால் எங்கேயோ ஒரு ஒரு உங்களோட தப்பான ஜட்ஜ்மெண்ட்னாலேயோ இல்லை அதிகமான ஒரு நம்பிக்கை யார் மேலேயோ வைக்கிறதோ இல்லை சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ ஏதோ ஒரு விஷயந்தான் தடங்களாக இருக்குது. அண்ட் நீங்கள் இப்போது ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து செஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய கோலாக கூட இருக்கலாம், ரொம்ப வருஷ கோலாக கூட இருக்கலாம். அது முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கொடுக்க மாட்டேங்குது. என்ன வழியில் எப்படி ட்ரை பண்ணாலும் கடைசியில் வர ரிசல்ட்டு ஒரே மாதிரி தான் வருது. ஆனால் நீங்களும் புது புது மெத்தட்ஸு சம்டைம்ஸ் ட்ரை பண்ணுறீங்க, புது கான்டாக்ட்ஸு கொண்டு வரீங்க. ஆனால் உங்களுக்கு டிவைன் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் எதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதில் கார்மிக் எனர்ஜி இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டாலும் அதுக்கான ஒரு டைமிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். அந்த டைம் வர்றப்போ அது தானாக ரிலீஸ் ஆகும். நீங்கள் இவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருப்பீங்க, அது பார்த்தா சிம்பிளாக முடிஞ்சிடும். எஸ்பெஷலி உங்கள் வீடு சம்மந்தமாக, ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் உங்களோட ஃபேமிலியோ சம்மந்தப்பட்டது, முன்னோர்கள் சம்மந்தப்பட்டதுன்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதில் கவனமாக இருக்கணும். ஸோ அதில் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் குழப்பங்களை கொடுக்குது. ஓகேவா? அண்டு கொஞ்சம் ஒரு ஒரு புதுவிதமான ஒரு முடிவுகள் எடுக்கலாமே. இப்போது மேபி நீங்கள் நிறைய பிளானிங் வச்சுருக்கீங்க. ஆனால் அதில் ஏதோ ஒரு பிளானிங் கை கொடுக்குற மாதிரி இல்லை. அது கொஞ்சம் வேறு வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது நான் இப்போ இந்த சொன்ன இந்த ப்ராப்பர்ட்டி விஷயங்கள் கிடையாது. ஆனால் வேறு மேபி ஒரு வேலை சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தமாக வேறு இதில் சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் எனர்ஜி வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு வார்னிங் கண்டிப்பாக இருக்குது. அதாவது ஒரு உண்மை உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பீப்புள் விஷயத்தில் கவனம். ஏன்னா அதே மாதிரி இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப், எந்த ஒரு ஒரு கனெக்ஷன், ஏதாவது ஒரு விஷயம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறீங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் அவங்க செய்கிற ஏதோ ஒரு வேலைக்கு உங்களை இன்வால்வ் பண்ணி உங்கள் மேலே அந்த பழியை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது நீங்கள் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இருந்திருக்காது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு முழு கதையே தெரியாது. சும்மா ஏதோ ஹெல்ப்பு கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண போய் பிரச்சனை உங்கள் தலையில் ஏற்றி விட்ருவாங்க. நீங்கள் அதுக்கு மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்க செய்யக்கூடிய தப்புகளுக்கு பழி நீங்கள் சுமந்துட்டு வர மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன் உங்களை சுற்றி இருக்க யாருக்கோ இருக்குது தான் சைலண்ட்டாக. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா உங்கள் பேரை சொல்லி கை காமிச்சிடலான்ற எண்ணங்களில் இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் விஷயத்தில் தேவையில்லாமல் நீங்கள் போகாதீங்க இந்த டைம் பீரியடில். முக்கியமாக அது உங்களுக்கு வெளியிலேருந்து பார்த்தாவே தெரியும், இது ஒரு பிரச்சனைக்குரியது தான் அப்படின்னு வெளியிலேருந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரிய வரும்.
ஓகேவா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கணும். ஸோ ரிஸ்க்கான ஒரு விஷயம் இல்லை எனக்கு இது, அதாவது 2 மனசோட இருக்குல்ல, வேண்டாம் இதை பண்ணால் எங்கேயாவது பிரச்சனை ஆகிடும், மாட்டிக்குவோம் அப்படின்ற ஒரு 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 பயம் இருக்குல்ல. அதாவது இப்போ உங்களுக்கு இதை வா பண்ணலாம், இதை செய்யலாம்னு கூப்பிடுவாங்க. ஆனால் உங்கள் மனசு வந்துட்டு வேண்டான்னு ஒரு பக்கம் சொல்லு, எங்கேயாவது பிரச்சனை ஆகுன்ற ஒரு 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 அறிகுறி கொடுக்கும். பட் ஸ்டில் கூப்பிட்றாங்களே, நம்ம மேலே மதிப்பு மரியாதை வச்சு கூப்பிட்றாங்களேன்ற ஒரு காரணத்துக்காக போயிடாதீங்க. ஓகேவா? உங்கள் மனசு அப்போ சொல்கிறப்பவே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அவங்க என்ன நினச்சாலும் ஓகே. நீங்கள் பிரச்சனை மாட்டக்கூடாது அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இடங்கள், பிளேசஸ். இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து நீங்கள் தப்பான ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு தப்பான பீப்புளுக்கு மத்தியில் இருக்கீங்க. அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்க? இல்லை நான் முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், என்னை சுற்றி இருக்கவங்க யாருமே வந்து எனக்கு நல்லது செய்யலை, ஆனால் நிறையா முயற்சி நான் எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னும் உங்களோட முயற்சிக்கான பலன்கள் இன்னும் வரலை. இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இது சம்மந்தமாக, இடமாற்றம் சம்மந்தமாக எடுத்த முயற்சிகள் கொஞ்சம் வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் எனர்ஜி, டேக் கேர் ஆஃப் யுவர் எனர்ஜி. ரொம்ப ட்ரெயின் ஆகாதீங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரா வேர்டை செஞ்சுட்டே இருக்கீங்க. அதாவது எல்லா பொறுப்பும் என் தலையில் இப்போ போட்டுட்டாங்க, வேறு வழி கிடையாது, என்னை நானே தான் காப்பாற்றிக்கணும், என் வாழ்க்கையை நான் தான் பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுடைய ஆள் மனசில் போய் பதிஞ்சிருச்சு. அந்த ஒரு எண்ணம் வந்து உங்களுடைய நிஜ வாழ்க்கையிலே உங்களை வாழ விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களை 3வது மனுஷங்க வாழ விடாமல் தடுக்கிறாங்கங்கிறது ஒரு கதையாக இருந்தாலும் நீங்களே உங்களை வாழ விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து இவ்வளோ ப்ராப்ளமில் கொண்டு போய் மாட்டிக்கிறீங்கிற ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் பாசிட்டிவான பிளேஸில் இருக்கீங்களா? கிடையாது. பாசிட்டிவான பீப்புளுக்கு மத்தியில் கிடையவே கிடையாது, நிச்சயமாக கிடையாது. நீங்கள் யாரை வந்து ரொம்ப நம்புகிறீங்களோ அவங்க உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் அதே பர்சன் சைட் பை சைடு வந்து ஒரு எப்படியெல்லாம் ஏமாற்றி காசு வாங்கலாம், உதவி செய்கிறேன், ஆனால் வந்து எனக்கு இவ்வளோ செலவு தேவைப்படுது, இவ்வளோ காசு வேணும், சரி அது அந்த செய்கிற உதவிக்காவது இருக்கலாம். பட் ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க உதவி செய்கிற எண்ணத்தில் இல்லை, எவ்வளோ தூரம் ஆதாயம் பார்க்க முடியுமோ பார்த்துக்கலான்ற எண்ணத்தில் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் கிளென்சிங் ஒன்று பண்ணலாமே. இப்போது நீங்கள் டீல் பண்ணுற விஷயங்கள், டீல் பண்ணுற பீப்புள் மாற்றி வேறு பர்சன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எதுவுமே ஓவர் நைட்டில் முடியாது, அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்கிறது நம்ம இந்த ரீடிங்கில் வர்றது வந்து ஓகே ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் ஓவர் நைட்டில் மாறாது. இதுக்கான எஃபோர்ட்ஸ் எடுங்க. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாதி பேர்த்துக்கு சுத்தமாக ஐடியாஸே கிடையாது, இன்னும் நம்பிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. அவங்களும் அப்போது நாட்களை கடத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் வந்துட்டு சொல்ல போகிறவங்களுக்கு தெரியும், இதுதான் பதில்னு வச்சுருக்காங்க ஆல்ரெடி. அவங்க உங்களுக்கான பதில் அவங்க செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அது உங்ககிட்ட என்றைக்கோ சொல்லாமல் இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 1 மந்த்தே பார்த்தீங்கன்னா 1 or 2 monthஸில் அவங்களுடைய ட்ரூ ஃபேஸஸ் எல்லாமே தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போயிலிருந்தே வந்துட்டு கொஞ்சம் உஷாராக அலர்ட்டாக வந்துட்டு இருந்துக்கிட்டு இப்போயிலிருந்தே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டைமில் ஒரு சில பேருக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் பாதிச்சிருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லாக் ஆகியிருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? பார்ப்போம் வேறு என்ன மெசேஜஸ் வருது. சரி, சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கரெக்டான டெசிஷன் தான் எடுக்கிறீங்க. ஒரு விஷயம் என்னென்னா ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில டைமில் கரெக்டான டெசிஷன்ஸ் எடுத்தாலும் சுற்றி இருக்கிற அந்த பர்சன்ஸ் குழப்பி விடுறாங்க. அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் தப்பாக எடுக்கிறீங்கன்ற மாதிரியான குழப்பங்களும் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. யோர் இன்னர் வேல்யூ. ஓகே, ஸோ யோர் இன்னர் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் யூ ரியலைஸ். அதாவது அதுதான் சொல்கிறாங்க, யூ ஆர் அதாவது உங்களுக்குள்ளே ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது. வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஓகேங்களா? அண்ட் ஏகப்பட்ட ஒரு நாலேஜ்,
பொறுமைசாலின்னு சொல்லலாம். ஆனால் வந்து நீங்கள் மற்றவங்க பேச்சை கேட்குறத ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏஞ்சல்ஸும் டிவைனும் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் வந்துட்டு ஒரு லூசர், நீங்கள் எதை பண்ணாலும் அது ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்களே ரொம்ப மட்டம் தட்டி பேசி வச்சுருக்காங்க. அது உங்கள் மனசை பாதித்து நீங்களே ஒரு கட்டத்தில் அதை ஏற்றுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன் உங்களோட ஓன் ஃபேமிலியை கூட அப்படி சொல்லிகிட்டு இருக்கலாம். அந்த வார்த்தையை திரும்ப கேட்க கேட்க நீங்களே பிலீவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே, நமக்கு தான் எதுவும் தெரியல போல், நம்ம தான் பொழைக்க தெரியாமல் இருந்துட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட்ஸ் நாட் த ட்ரூத். அது உண்மை கிடையாது. உங்களுடைய இன்னர் வேல்யூ ரொம்ப பெருசு. இந்த கொஞ்ச நாட்களாகவே வந்து நீங்கள் உங்களோட வேல்யூ என்ன, உங்கள் தகுதி என்ன, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஒர்த்தெல்லாம் கிடையாது, பாரு என்னோட எல்லாம் வயசில் சின்னவங்களாம் இருக்காங்க, எப்படி வந்துட்டு நல்லா வாழ்கிறாங்க, எனக்கு தான் வாழ தெரியல, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சொல்லாதீங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களோட வேல்யூஸில் பி கான்ஃபிடென்ட். அண்ட் ஆல்சோ யூ வில் கெட் ஜஸ்டிஸ் கிடைக்குமா, எனக்கான நியாயம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். ஆனால் இதில் என்ன உங்கள் சைடில் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, யார் அவங்க லைஃப்பில் இறக்கி வைக்கணுமோ அவங்கள தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. உண்மையிலே சொல்ல போகணுன்னா ஒரு 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 பர்சனே சரி, அவங்களாம் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒர்த்தே இல்லாத பர்சன்ஸ், அவங்கள தலையில் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, அது உங்களோட ரெஸ்பான்சிபிளே கிடையாது. அது மேபி உங்கள் ஃபேமிலி சம்மந்தம், இல்லை வேறு உங்கள் பார்ட்னர், வேறு யாரோட பொறுப்பு. ஆனால் அது நீங்களாகவே பாரத்தை எடுத்து போட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ மற்றவங்களுக்கு ஈஸி ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுத்து போட்டு ரெஸ்பான்சிபிள் ஆனது கடைசியில் வந்து அது உங்களோட பாரமாக போச்சு. நீங்கள் யார் வந்து கஷ்டப்படக்கூடாது, யார் அந்த பாரத்தை சுமக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் பண்ணினீங்களோ அந்த பர்சன் உங்களை நல்லா யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நீயே பாரு, எல்லாமே நீயே செய்யின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் ஏற்றி வச்சுட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு உண்மையை வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் எடுத்த நிறையா டெசிஷனே, நீங்கள் பாவம் பார்த்த விஷயங்களே இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு அது உங்களுக்கே அகெயின்ஸ்டாக வந்து நிற்கிது. ஸோ பார்ப்போம் வேறு என்ன ஒரு மெசேஜஸ். ஓகே, ஸோ எஸ், ஸோ நிறைய கொஷின்ஸ் மனசுக்குள்ளார இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிவைன் கொடுக்குற ஆன்சர் எஸ். ஸோ ஒரு சில டெசிஷன்ஸ் வந்துட்டு ஒரு சில பேர் மேலே டவுட்டாக இருக்குது, எஸ், அதுக்கு வர ஆன்சர் எஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் எஸ்ஆர் நோக்கு வந்துட்டு உங்களுக்கு டிவைன் எஸ்ஸுங்கிறதா வந்து கொடுக்குறாங்க. பார்ப்போம். சரி, சம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு ரீகன்சிலேஷன்னு சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து யுனைட் ஆகுது. அதாவது டைமிங், ஒரு பாயிண்ட் வந்து ரீகன்சிலேஷனுக்கான சான்சஸ் இருக்கும். எனதர் இது வந்து அந்த டைமிங்கும் சரி, உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட்டும் சரி கரெக்டான ஃபேஸில் வருது. ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அண்ட் இந்த ஃபேஸ், இந்த டைமிங்க்கு அப்புறம் வளர்ச்சிங்கிறது இருக்கும். அது உங்களோட எனர்ஜி லெவலில் பார்த்தாவே வந்து தெரியும். திடீர்னு பூஸ்டப் ஆவீங்க, ஒரு சம்மந்தமே இல்லாமல் அவ்வளோ ஹை எனர்ஜி, பயங்கர பேஷனேட்டாக மாறுறது, ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் எடுக்காமல் போவீங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இருக்குது. பட் ஆனால் தட் ஒன் கனெக்ஷன், மேபி அது ரீகன்சிலேஷன் இல்லை எனி கைண்ட் ஆஃப் கனெக்ஷன் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணோம். ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிடன் நியூஸ் ஒரு மெசேஜஸ் கம்மிங். ஆனால் இந்த டைமிங் வில் சால்வ்னு வருது. இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களே ஏமாந்துட்டுருக்கீங்க, பீப்புள் விஷயத்துல ஏமாந்துட்டுருக்கீங்க. பட் இது எல்லாமே வந்து உங்களோட அந்த கார்மிக் ஃபேஸில் எண்ட் ஆகும். திஸ் டைமிங் ரொம்ப நியராக வருது. ஸோ அப்போ இந்த டைமிங் வர்றப்போ வந்துட்டு உங்களோட பல கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு கிடச்சிரும். அண்ட் இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சம் கைண்ட் ஆஃப் இந்த நெகட்டிவ் கான்டாக்ட்ஸ், இந்த நெகட்டிவிட்டி வந்துட்டு அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவீங்களே தவிர அதோடு சேர்ந்து போய் ஏன் இதுக்கு நியாயம் கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா இனி வந்து உங்களுக்கு அவாய்டன்ஸ் நிறைய தெரியுது.
ஓகே மறுபடியும் போயிட்டு அவங்களோட கனெக்ஷன் நமக்கு வேண்டாம் அப்படின்றபடி இருக்கும். இது எய்தர் உங்களுக்கு தானா அந்த ஒரு தாட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில இந்த நியூ கனெக்ஷன் இல்லை பழசு ஏதோ ரீகன்சிலியேஷன் வருதுல்ல, அந்த பாண்டிங்னால அந்த முடிவு எடுக்கவும் வாய்ப்பு இருக்கும். நம்ம பார்க்கலாம் பிக்கப் ஆயில் போய் வேற என்ன ஒரு உண்மைகள் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்கங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ 3 பைல் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1 திஸ் எல்லோ கலர். பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இந்த எக்ஸ்பிரஷன் டாய் நான் கொடுக்குறேன். பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு இந்த குட் நைட்டுங்கிற ஒரு மெசேஜ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதுவுமே மோர் தேன் 1 பைல் பார்க்கலாம், 3 பைல் பார்க்குறனாலும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பிரபஞ்சம் என்ன ஒரு உண்மை உங்களுக்கு இப்போ காட்ட ரெடியாக இருக்கு. சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை. லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன ஒரு மெசேஜஸ் உங்களை நோக்கி வருது? ஸோ பைல் நம்பர் 1 நீங்கள் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். ஸோ பைல் நம்பர் 1ஓட மெசேஜஸ் என்ன? Okay. ஓகே, ஸோ ஃபைனலி நல்லா இருக்கு மெசேஜ். பார்ப்போம் வேறு என்ன ஒரு ஹிடன் மெசேஜஸ் ஏதாவது இருக்குதா இதில். அதாவது பைல் நம்பர் 1 ரெடி, பி ரெடி, யோர் டைம் இஸ் சேஞ்சிங், அதான் சொல்ல முடியும். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இழந்த இடத்த எடுக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். நீங்கள் நிறைய லைஃப்பில் இழந்துட்டீங்க, மற்றவங்களுக்காகவே இழந்தது அதிகம். ஸோ உங்களோட பொசிஷனவே இழந்திருக்கீங்க. அது வீட்லேயா இருக்கட்டும், இல்லை உங்களோட பர்சனல் ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், உங்களுக்கான பர்சனையுமே நீங்கள் மற்றவங்களால இழந்தீங்க, உங்களோட பொசிஷனுமே மற்றவங்களுக்காக இழந்திருக்கீங்க. ஆனால் இந்த டைம் எடுக்கக்கூடிய ஒரு டைம். பைல் நம்பர் 1 ஆல்வேஸ் கிவராக தான் இருந்திருக்கீங்க, பயங்கர கிவர். ஹெல்ப்புன்னு வந்துட்டால் போதும், அப்படியே நிறையா செய்வீங்க. பாசம் அன்புன்னு வந்துட்டால் போதும், சொல்லவே வேணாம், ஈஸியாக ஏமாற்றிடலாம். அப்படி தான் இருந்திருக்கீங்க. ஆனால் இது வரைக்குமே இழந்த இடத்த, இழந்த விஷயங்களை திருப்பி எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு போராடி கிவ் அப் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த டைமிங் நல்லா இருக்குது. ஸோ என்ன விஷயங்களை இழந்தீங்களோ அதை எடுப்பீங்க. உங்களுக்கான ஒரு மரியாதை, ஒரு பிளேஸ் அப்படின்றத செட் பண்ணுவீங்க. ஸோ இந்த டைமில் எதையுமே நீங்கள் கிராண்டடாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ எதையுமே நம்ம வழக்கம் போல் எப்பயும் போல் தான் ட்ரை பண்ணுறோம், ரிசல்ட்டு இப்படி தான் வரப்போகுது, அப்புறம் என்ன, அந்த தாட் மட்டும் வேண்டவே வேண்டாம் பைல் நம்பர் 1க்கு. ஓகே, ஸோ ஒரு வேல்யூபிளான கனெக்ஷன்ஸுமே கிடைக்கும். அதாவது உங்களை ஒரு நல்ல பிளேஸில் உட்கார வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களை நீங்கள் திருப்பி எடுக்கிறதாக இருக்கட்டும், ஒரு கனெக்ஷன்ஸ் மூலயமா தான் பாசிபிள் இருக்கும். நீங்களாகவே செய்ய முடியாது. அப்போது ஒரு வேல்யூபிளான ஒரு கனெக்ஷனுங்கிறது கிடைக்கும். மேபி அவங்க நியூ பர்சனாக இருக்கலாம், இல்லைனா அவங்க ரீசெண்டாக கூட கனெக்ட் ஆன பர்சனாக இருக்கலாம். திடீர்னு வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களில் மாறும். இது வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் மேலே ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா பெரிய விஷயங்கள் மேலே ஆசைப்பட ஆரம்பிப்பீங்க. அதாவது செல்ஃபிஷ்ஷு, நான் என்னை யாரும் செல்ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடாதுன்ற ஒரு தாட் இருந்த பர்சன் தான் பைல் நம்பர் 1. ஆனால் நீ செல்ஃபிஷ்ன்னு என்னை சொல்லு,
அப்படின்னு நீங்களே வந்து அந்த ஒரு டேக் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிற அளவுக்கு அந்த மாற்றங்கள் அப்படின்றத அந்த பர்சன்ஸ் கொண்டு வருவாங்க. சரி, இது என்னன்னா ஒரு உண்மை. யூ காட் ஸோ டயர்டுங்க. நல்லவங்களாக இருந்து இருந்து நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க. எல்லாருக்கும் நல்லது செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆகிட்டீங்க. அதுதான் உங்கள் சோல் உங்களுக்கு பல வழியில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கு. சம்டைம்ஸ் நீங்கள் உங்களுக்குள்ளார சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன், எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது, ரொம்ப படபடப்பாகுது, என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியல, எமோஷ்னலி ரொம்ப நர்வஸ் ஆகிறேன். இது எல்லாமே நீங்களும் சரி, உங்களோட ஷேடோ செல்ஃப், உங்களோட சோலும் சரி, உங்கள் பாடியும் சரி, எல்லாம் ஒன்றுக்குள்ளே சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. அதனால தான் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் வருது. ஆனால் இந்த டைம் வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டையே போட தேவையில்லை, இதுதான் விஷயம்னு தெளிவாக சொல்கிறாங்க. உங்களுக்கான டைம் வந்தாச்சு, இழந்தது எடுக்க போகிற டைமும் வந்தாச்சு. பாவம் பார்த்ததெல்லாம் மறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொரு உண்மையும் அதுதான். வா, எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்க போகுது, சூப்பர், இனிமேல் நம்ம இழந்தது எடுக்க போகிறோம், இதை செய்ய போகிறோம், இது எல்லாமே கிடைச்சிரும், அதெல்லாம் சொல்கிறது கரெக்ட். எஸ், யூ ஷுட் பி ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கணும் தான். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை எடுக்க போகிறப்ப அதனோட சிரமங்கள், அதனோட கஷ்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஃபேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பழைய நினைவுகளை மறக்க முடியாது. எவ்வளோ மறக்கணும்னு நினச்சாலும் வந்து ஒரு சில பீப்புள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. ஒரு சூழ்நிலைகளோ இல்லை ஒரு பீப்புளோ மறக்கணும்னு நினைக்கிறத மறுபடியும் கொண்டு வருவாங்க. உங்களுக்கே வந்து ஒரு கட்டத்தில் என்னை நிம்மதியாக தான் விடுங்களேன், நான் தான் போகணும், வேண்டான்னு நினைக்கிறேனேன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறப்போ அந்த இடத்துல அழுத்தங்களும் வரும். ஸோ அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, அது இம்பார்ட்டண்ட். ஆனால் இது ஒரு நல்ல ஃபேஸுங்க. இதோட சான்ஸ் யூஸ் பண்ணணும்னா பி அ பிரெயினியாக், மாஸ்டர் மைண்டு. மாஸ்டர் மைண்டாக இருக்கிறது ஒன்றும் ஃபைல் நம்பர் 1க்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அது ஜென்ரலி உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குது. நிறைய பேரலல் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு வேலை செய்யவே மற்ற வேலையும் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. 2 வேலையை அட் அ டைமில் செய்வீங்க. நிறைய பீப்புளோட கனெக்ட் பண்ண முடியும். அதெல்லாம் முன்னாடி செஞ்சுருக்கீங்க. அதை திருப்பி கொண்டு வாங்க, அவ்வளோதான். ஓகே, பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு மெசேஜஸ் கொடுக்குறாங்க. பட் த டைமிங் இஸ் யுவர்ஸ். அவ்வளோதான். டேபிள் உங்கள் சைடு டேர்ன் ஆகிருக்கு. இனி அழகாக வந்து ப்ளே பண்ண ஆரம்பிங்க. லெட் கோ லவ். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். லெட்டிங் கோ ஆஃப் பாஸ்ட் லவ் ஓப்பன்ஸ் த டோர் டு நியூ பாசிபிலிட்டிஸ். நான் இப்போ தான் சொன்னேன், டைமிங் நல்லா இருக்குங்கிறப்போ ஃப்ரெஷ்ஷான விஷயங்களை உள்ளுக்குள்ளார வரவிடுங்க. அந்த பாஸ்ட் விஷயங்கள் வெளியே போகிறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்த மாற்றுறதா இருக்கட்டும், கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது நீங்கள் லைஃப்பில் வச்சுருக்க நோ யூஸ். இப்போவுமே வந்து டிவைன் பிரபஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக இல்லை உங்கள் கரண்ட் லைஃப்பில் இருக்கிற பீப்புள் சம்மந்தமாக உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. இவங்க நல்லது கிடையாது, இவங்கக்கிட்ட இருந்து வெளியே வா, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, இவங்க ஓகே உன் லைஃப்பில், இவங்களால உனக்கு எந்த யூஸும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனால் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுடைய இன்ஸ்டிங்க்ட் மூலியமாக பிரபஞ்சம் உங்களுக்கு யார் யார் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு செட் ஆவாங்க, ஆக மாட்டாங்கங்கிற ஒரு கால்குலேஷன்ஸ் கொடுத்தாச்சு ஆல்ரெடி. இன்னும் நீங்கள் டெசிஷன் எடுக்காமல் இருக்கீங்க. அதுதான், அது ஒன்று தான். இப்போ உங்களுக்கு வந்து டைரக்ட் மெசேஜாகவுமே வந்து சொல்லிட்டாங்க, ரிலீஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் புது அனுபவங்கள், புது விஷயம் வரணும், நியூ லவ் வரணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யார் எல்லாமே இந்த எக்ஸ்பிரஷன் டாய் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஸோ பைல் நம்பர் 2 நீங்கள் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும்.
ஓகே, ஸோ பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு உண்மை என்ன தெரியுமா பிரபஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ், பீப்புள் இதை தாண்டி ஒரு ப்ரொஃபஷ்னல் நல்லா செட் ஆகும். இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்பில் நல்ல லவ்வாக இருக்கட்டும், அன்பு, பாசம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் அந்த வேலை விஷயம் ப்ரொஃபஷ்னல்னு வர்றப்போ லக்கு கம்மியாக இருக்கும். அவ்வளோக்கு அவங்க பெரிய கனவு கண்டாலும் அது நடக்கிறது என்னமோ அவ்வளோக்கும் செட் ஆகாதபடி இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் எந்த விஷயம் எடுக்கிறீங்களோ செய்யறீங்களோ அது கை கொடுக்கும். பர்சனல் தான் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு வேண்டாம். எந்த உறவு மேலேயும் எதிர்பார்ப்பு வேண்டவே வேண்டாம். நீங்கள் ஒரு ஜாப் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா, ஆனால் உங்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆக வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு ஜாப் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் மனசு பிஸ்னஸ் தான் பண்ணணுன்ற இருக்குது அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாப் பண்ணிவிட்டு சைட் பை சைடு வந்து பிஸ்னஸ்க்கான பிளானிங்ஸ் பண்ணுங்கள். ஸ்மாலில் இருந்து ஆரம்பிங்க. ஒன்ஸ் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். ஸோ ஒரு லீடர்ஷிப் அப்படின்ற ரோல் தான் வந்து பைல் நம்பர் 2க்கு செட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு யூஸ்வலி மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். யூஸ்வலி எப்போ என்ன மாதிரி மாறுவீங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. உங்களை யாராவது வந்து டாமினேட் பண்ணாங்க, ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு பொறுத்துக்குவீங்க. மீறிச்சு அப்படின்னா அவ்வளோதான், கத்த ஆரம்பிச்சிருவீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா பைல் நம்பர் 2 வந்துட்டு உங்களோட மைண்டும் மூட் ஸ்விங்ஸும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அது ரிலேஷன்ஷிப்புக்கும் அவ்வளோக்கும் செட் ஆகாது. அதே மாதிரி யார் கீழே வேலை செய்கிறதா இருந்தாலும் அவ்வளோக்கும் ஒத்து வராது. ஒன்று அவங்கள பிடிச்சி திட்டி விட்டு வந்துடுவீங்க, இல்லையா என்னால் எதுவும் பேச முடியல அங்கே அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு நாளடைவில் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனுங்கிற மாதிரி கொண்டு போயிடும். ஓவர் திங்கிங்கு, அப்படியே கோவம் வர்றது, கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹெல்த்தை பாதிக்கிறது, ஸோ அப்படின்னு வந்துட்டு போயிடும். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் லீடர்ஷிப் எடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள், மோர் ஆப்ஷன்ஸ் கொண்டு வாங்க. ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னா அந்த பிளான்லேயே ஸ்டிக் பண்ணிவிட்டு நிற்காதீங்க. அந்த பிளான் படியே போகணும்னு இருக்காதீங்க. ஒரு வேரியஸான நிறைய ஆப்ஷன்ஸை கொண்டு வாங்க. ஒரு 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 பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அதில் ஒரு 4-5 கொண்டு வாங்க. அதில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு ஃப்ரீயாக விடுங்களேன். நிறைய விஷயங்களை வந்து கேஷுவலாக வந்து விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஒரு அழுத்தங்களை கொடுக்காதீங்க. ஏன் அப்படி ஒரு விஷயம் வருதுன்னா, ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு கோலை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. ஆனால் பார்த்தா அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேறு ஒரு கோல் தான் உங்கள் லைஃப்பில் வந்து நிற்கும். அதைத்தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. இப்போது சின்ன வயசில் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இந்த ஒரு வேலை செய்யணும், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருப்பீங்க, ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் செய்கிற வேலை என்னமோ வித்தியாசமாக இருக்கும். இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இதுக்காக நான் அத்தனை எஃபோர்ட்ஸை நான் போட்டேன், இதுக்கு வந்துட்டு நான் வேறு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. புதுசாக லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும், கோர்ஸ் லேர்ன் பண்ணணும்னா பண்ணுங்கள். இந்த டைம் நல்லா இருக்குது. ஆனால் அதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரே விஷயத்திலே வந்து இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக அது நடக்க போகுது, அது கிடைக்க போகுது. ஆனால் அது நீங்கள் இப்போ போட்டுட்டு இருக்க பிளானை தாண்டி வேறு மாதிரி இருக்கிறத வாய்ப்புகள் இருக்குது. சம் டிஃப்ரெண்ட் வேர்ஷனாக இருக்குது. ஸோ பி ப்ரிப்பேர்டு. ஓகேங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த ஃபேமிலி சைடு, இந்த கசின் சைடு, இந்த மாதிரியான விஷயங்களில் லக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாண்டிங் வந்து நீங்கள் என்ன எஃபோர்ட்ஸ் போட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, ஒரு குறைகளோடு அவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு ஒன்று உங்களை குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஜட்ஜ் பண்ணுவாங்க. நம்ம கூடயே இருந்தாங்க, அதுக்குள்ளார வந்துட்டு லைஃப்பில் பாரு அடுத்தடுத்துன்னு முன்னுக்கு வர்றது, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னமோ நீங்கள் அவங்கள யூஸ் பண்ண மாதிரி உட்காந்து வெளியில் சிம்பத்தி க்ரியேட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஃபைன், அதெல்லாம் விட்டுருங்க. லைக் பி யூனிக்ங்க. பைல் நம்பர் 2 உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? யுனிக்னஸ். வித்தியாசமாக யோசிக்கிறது, வித்தியாசமாக பண்ணுறது. அது கொஞ்ச நாளாக சுத்தமாக காணவே காணும். உங்களுக்கான ஐடென்டிட்டியே மறைஞ்சிருக்கு, கொண்டு வாங்க. அதுதான் வந்து உங்களை காப்பாற்ற போகுது. அதுதான் வந்து நீங்கள் கேட்குற விஷயத்தை வந்து கொடுக்க போகுது. ரைட், பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் எல்லாம் வேறு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க.
Openness moment. This is a time of openness and new possibilities. Are you ready to embrace them? Stay open to new experiences and you might find unexpected opportunities. இதுதான் அழகாக இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து சொல்கிறாங்க. எதுலேயுமே வந்து ஸ்டிக் ஆகாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் டைமிங் டிசைட்ஸ் எவ்ரி திங். டைமிங் வந்து நிறைய விஷயத்த மாற்றும். இப்போ நீங்கள் இப்போ ஒரு பர்சனாக இருக்கீங்க, ஒரு 6 monthsக்கு பிஃபோர் நீங்கள் இதே பர்சனாக இருந்தீங்கன்னா கிடையாது. இந்த லாஸ்ட் இயர் எண்டில் சரி, இந்த இயர் பிகினிங்கில் சரி, நீங்கள் வேறு பர்சன். உங்கள் கோலே வேறு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியுமே உங்கள் கோல் வேறு, உங்கள் லைஃப் வேறு. ஸோ உங்களோட லைஃப் வந்து ஒரு டைமிங் மாதிரி, சீசன் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நீங்களும் சேர்ந்து மாறிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரே தப்பு என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டே உட்காடுறீங்க. டோன்ட் டூ தட். விட்டுருங்க. ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்களோட வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ நிறைய ட்ரை பண்ணுங்கள். புது அனுபவங்கள் கிடைக்கும். ஃபார் பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு புது அனுபவங்கள் இனிமேல் தான் வந்து இருக்குது. நீங்கள் எப்போ இந்த விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறீங்களோ, அது எது வேணால் இருக்கலாம், எந்த விஷயம் வேணால் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கலாம். அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களோ நியூ எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். எதிர்பார்க்காத வாய்ப்புகள், அதுதான் சொன்னேன். திடீர்னு வருங்க. இது எப்படின்னா, நான் நார்மலாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிகிட்டே இருப்பேங்க. ஒரு ஃபோன் கால், இல்லை வீட்டுக்கே ஒரு மெசேஜ் மாதிரி, இல்லை ஒரு மெயில், அவ்வளோதான். உங்களுக்கே ஒரு நிமிஷம் படபடன்னு இருக்கும். ஏன்னா நீங்கள் அதுக்கு ரெடி ஆகி இருக்க மாட்டீங்க. அப்படி தான் உங்கள் லைஃப் வந்து அந்த டைமிங் படி திடீர்னு சேஞ்சஸ் இருக்கும். பட் ஒன் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக வந்து இப்போ நீங்களாகவே நிறைய விஷயத்த ஆட் பண்ணி ப்ரெஷர் ஆக்கிக்கிறீங்க உங்கள் லைஃப்பை. அப்படியே விட்டீங்கன்னா இட்ஸ் அ ஃப்ரெஷ் க்ளீன் ரோடு, அவ்வளோதான் சொல்லணும். இல்லை என் வாழ்க்கையில் இவங்க தடை பண்ணுறாங்க, அவங்க தடை பண்ணுறாங்க, நான் போய் சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அவ்வளோக்கும் செட் ஆகாது. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நீங்கள் ஒரு உறவுக்கு, இது ஒரு மிகப்பெரிய உண்மைன்னு தான் சொல்லணும், ஒரு உறவுக்கு அதிகமாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. மதிக்கவே மாட்டாங்க, சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. அப்போ தான் இன்னும் வேணுக்குன்னே உங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு மேலே என்னால் வந்து இன்சல்ட்டாக அனுபவிக்க முடியாது, நீ எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு போவீங்க பார்த்தீங்களா? விட்டுட்டு போயிட்டு அந்த கான்டாக்ட் என்றைக்கு வந்து பிரேக் ஆகுதோ, என்றைக்கு அந்த கேப் வருதோ, என்றைக்கு அந்த டைமிங்ஸ் வந்து கொஞ்சம் இதாகுதோ, அப்போ அது திரும்ப வரும். ஸோ உங்கள் லைஃப்பில் ரீகன்சிலியேஷன் அப்படின்றது இருக்கும். அதாவது பாஸ்டில் இருக்கிற ஒரு பர்சன் திரும்ப வர்றது, இல்லை நீங்கள் என்றைக்கும் உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுருப்பீங்க. இப்போது ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணணும், ஒரு ரேசிங் பண்ணணும், ஒரு மியூசிக்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு ஃபீல்டில் போய் சாதிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பத்தில் இருந்திருக்குல்ல உங்களுக்குன்னு ஒரு ஆசை, அது திரும்ப வரத்துக்கான வழிகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சுருங்க. சம் ரீகன்சிலியேஷன் அப்படின்றது நடக்குது. அது ஒரு பர்சனோ இல்லை நீங்கள் உங்களோட கோல் எதுவாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ பி ரெடி. பைல் நம்பர் 2. Okay, so that's all for pile number 2. Thank you. Pile number 3. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஓகே, பைல் நம்பர் 3 நீங்கள் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். ஸோ என்ன ஒரு மெசேஜ், என்ன ஒரு உண்மை வந்துட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஃபார் பைல் நம்பர் 3. ஓகே, ஓகே. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்து ரிலாக்ஸ். ஓகேவா? உங்கள் லைஃப்பில் இன்னும் இது அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு போல் இருக்குன்ட்டுலாம் உட்காராதீங்க. ரிலாக்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில பேர் இப்போ கரண்ட்லி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராமாவில் போயிட்டுருக்கலாம், இல்லைன்னா வந்து சம் ஹெல்த் இஷ்யூஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஹீலிங் நிறையா எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப் இதோட முடியல. ஓகேவா? ஸோ இப்போ மேபி லைக் நீங்கள் ரொம்ப இருட்டில் இருக்க மாதிரியான உணர்வுகள் இருக்குது. ஏன்னா இங்கே சுத்தமாக வந்து எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப ஜீரோவாக போகுது. உங்கள் ஆரா வாஸ் லைக் வெரி டார்க் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு வந்து டே டைம் நல்லா இருக்கீங்க. ஆனால் அந்த நைட்டு ஈவினிங்க்கு மேலே அந்த இருட்டுறப்போ உங்களுக்குள்ளார ஒரு பயம் வருது. ஒரு நர்வஸ் ஆகுது. ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பாருங்கள். அதுதான் வந்து பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விஷயம். நீங்கள் எதை நினச்சி பயப்படுறீங்களோ, எதனால் இந்த நர்வஸ் ரிலாக்ஸ் இல்லாமல் இருக்கீங்களோ, அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. ஜஸ்ட் எல்லாமே உங்களுடைய அது ஓன் கற்பனைகள், இல்லை வந்துட்டு உங்களுடைய பாஸ்டில் நடந்த விஷயத்தோட தாக்கங்கள் தான் சொல்லணும். மற்றபடி வந்து பயப்படாதீங்க. ஒன்றும் மேஜராக உங்கள் ஹெல்த்துக்கெலாம் ஒன்றும் ஆகாது. ஓகேவா? ஹெல்த்து பிரச்சனையே உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது இப்போது. ஸோ அது வந்துட்டு ஒன்றும் ஆகாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை, அதாவது லைஃப்பில் கோல் சாதிக்கணும், நிறைய கனவு இருக்குது, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, நான் இன்னும் நிறையா உழைக்கணும், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் டக்கு டக்குன்னு அவங்களோட வேலை கடமையை முடிச்சிட்டாங்க, இப்போ நிம்மதியாக இருக்காங்க, நான் இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பேரிஷன்ஸ் உங்களோட பேர்டனை தான் ஆட் பண்ணுது. ஆனால் ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சம் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரெஷரோடு கொண்டு போகாதீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கான கோலாக இருக்கட்டும், ஒரு ட்ரீம்ஸாக இருக்கட்டும், அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா சிம்பிள் வழிகள் போதும். சிம்பிளாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். எடுக்கிற முடிவில் சாஃப்ட் அண்ட் சிம்பிளாக எடுத்தீங்கன்னாவே அது தானாக வந்து கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஏன்னா பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள்ங்கிறது லைஃப்பில் அது பர்சனலாக இருக்கட்டும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும் கிடைச்சிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நேரடியாக சம்டைம்ஸ் கிடைக்கும், இல்லை மறைமுகமாக கிடைக்கும், இல்லைனா நீங்கள் என்னைக்கோ கேட்குறது என்னைக்கோ கிடைக்கும். பட் ஆனால் கிடைக்கும். அது ஒரு பாயிண்ட்டு தான். பட் அந்த டைமிங் தான் வந்துட்டு ஒரு சேலஞ்சாகவே வந்து இருக்கும் சம்வேர். அதுதான் வந்து பைல் நம்பர் 3க்கு ஒரு பெரிய ஆடட் ப்ரெஷர். ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் என்ன தெரியுமா? உங்களால் கரெக்டாக ஒரு விஷயத்தில் ஈர்க்க முடியல, அட்ராக்ட் பண்ண முடியல. ப்ராப்பரான ரெஸ்ட் இருக்குதா பைல் நம்பர் 3க்கு? கிடையாது. சரி, இங்கே வீட்டில் இருக்கிறோம், இல்லை இந்த இருக்கிற பிளேஸில் தான் நிம்மதி இல்லை, ரெஸ்ட் இல்லை, சரி ஒரு வீக்கெண்ட் வெளியே போயிடுவோம், வெளியில் போய் ஸ்டே பண்ணுவோம், நம்ம ஹில்ஸ் மாதிரி இல்லை பீச் மாதிரி ஒரு பிளேஸஸ்க்கு போயிட்டு நல்லா ஸ்டே பண்ணிட்டு வரலாம் எங்கேயாவது அப்படின்னு அங்கே போனாலும் அங்கேயும் இதே பிரச்சனை தான். ஸோ உங்களுக்கு அதுதான் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், ஹெல்த்து கவனம். உங்களோட பாதி பிரச்சனைக்கு நீங்கள் அவங்க காரணம், இது காரணம், என்னோட லக்கு சரியில்லை, என்னோட காம்படிட்டர்ஸ் பிரச்சனை பண்ணுறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, இது எல்லாத்துக்கும் உங்களுடைய ஹெல்த்து தான் மேஜர் காரணம். இந்த ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரென்த். ஓகே, பேசிகிட்டே இருக்கிறக்க அழகாக ஸ்ட்ரென்த்துன்ற ஒரு மெசேஜும் வருது. சரி, ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ ஆடட் ப்ரெஷர் இருக்குது. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இதுதான் உண்மைன்னு நினச்சி பிலீவ் பண்ணுறது என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் நான் எடுக்கிற டெசிஷன் தான் என்னை காப்பாற்றும். எனக்கு யாருமே இல்லை, என்னை யாருமே காப்பாற்ற மாட்டாங்க, நான் கீழே விழுந்தா சிரிக்க தான் ஆள் இருக்காங்க, என்னை தூக்கி விட ஆள் கிடையாது. அது உங்கள் பாஸ்டில் அப்படி தான் இருந்துச்சு. எஸ், ஆனால் உங்கள் ஃப்யூச்சர் அப்படி கிடையாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உங்கள் லைஃப் இதோட முடிஞ்சிறது கிடையாது. உங்களோட பாஸ்ட் கார்மிக் கனெக்ஷன்ஸ்னால நிறைய விஷயங்கள் எண்ட் ஆகியிருக்கு உங்கள் லைஃப்பில். ஆனால் உங்கள் ஃப்யூச்சர் இன்னும் மாறும். இன்னும் லைஃப்பில் பைல் நம்பர் 3 நீங்கள் இன்னும் ரியலான சந்தோஷங்கள், ரியலான அனுபவங்களை பார்க்கவே இல்லை. ஆரம்பத்திலேருந்து கஷ்டத்தை மட்டும்தானே பார்த்துட்டு வரீங்க. ஸோ எப்போ அந்த சந்தோஷங்கிறத பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தால் இருக்குது, இல்லாமலாம் போகாது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் பயம்னு நினச்சி ஒரு விஷயத்தை இப்போ ஹேண்டில் பண்ணுறீங்கள, ஃபேஸ் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு க்ரௌடுக்கு மத்தியில் போக முடியாது, எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி படபடபன் ஆகிடும், எனக்கு இதை செஞ்சால் இந்த மாதிரி ஆகிடும், அது ஒரு பயமாக நீங்கள் உருவாக்கி மனசில் வச்சுருக்கீங்க. ஃபேஸ் பண்ணிடுங்களேன். ஒரு டைம் ஃபேஸ் பண்ணி தான் பாருங்களேன். ஸோ பயத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் சொன்னது தான், உங்களுக்கு லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு கோல்ஸ் ட்ரீம்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு அது அவங்கள பிடிச்சி பண்ணணும், இதை செய்யணும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இருக்கிற பயத்தை ஃபேஸ் பண்ணுங்கள், ஹெல்த்தை பாருங்கள், சிம்பிளான சொல்யூஷன்ஸ் கொண்டு வாங்க, சிம்பிள் முடிவுகள் போதும்.
உங்கள் லைஃப்பை நீங்கள் நினச்சபடி கொண்டு போகலாம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஒரே ஒரு விஷயம், மற்றவங்களோட வேர்ட்ஸ் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கா எடுத்துக்கோங்க. ஒரு சில பீப்புள் உங்கள் லைஃப்பில் பயமுறுத்திட்டே இருக்காங்க. நீ இப்போ செய்யலைன்னா எப்போ செய்ய போகிற, உன்னோட லைஃப் அவ்வளோதான் இவ்வளோதான் சொல்லிட்டு உங்களுக்கு பயமுறுத்துறதே வந்து எனதர் ஒரு மைனஸ். ஸோ யூ ஷுட் நோ பைல் நம்பர் 3 எந்த இடத்துல ஸ்டாப்புன்னு சொல்லணும், எந்த இடத்துல நோன்னு சொல்லணும், எந்த இடத்துல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லணுங்கிற வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும். வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு பழகிக்கோங்க. பைல் நம்பர் 3க்கு அதுதான் ஒரு விஷயம். ஒரு சில பேர் எனக்கு தெரியுங்கன்னு சொல்லுவீங்க, சரி கரெக்டான இடத்துல யூஸ் பண்ண மாட்டேறீங்களே, தப்பு தப்பான இடத்துல போய் யூஸ் பண்ணுறீங்களே. உங்களுக்கு நல்ல அட்வைஸை கொடுக்குறவங்கள்ட்ட போய் ஸ்டாப்புங்கிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு தேவையில்லாத அட்வைஸை கொடுக்குறவங்க கிட்ட போய் ஓகே பேசு நான் கேட்குறேங்கிறீங்க. அப்புறம் இப்போ தான் சொன்னேன், இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லுக் அட் திஸ் இன்ஃபினிட்டி சைன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் இன்னும் உங்களுக்காக ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இன்னும் உங்கள் லைஃப்பில் புது அனுபவங்கள், புது டோர்ஸ் ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து எடுத்து செய்யணும் அப்படின்னா இப்போ ஒரு லிமிட்டேஷன் செட் பண்ணியிருக்கீங்கல்ல, நான் இது தான் செய்வேன், இதை தாண்டி நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் வந்து வெளிநாடெல்லாம் போக மாட்டேன், நான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் போக மாட்டேன், இதுக்குள்ளே தான் சுற்றிட்டுருப்பேன், இதுக்குள்ளே தான் செய்வேன், எனக்கு இது போதும், எனக்கு வந்து இது ஒரு கோல் தான் இருக்குது, இந்த ஒரு கோலை நான் வந்து ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு போதும், அதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்களே உங்களுக்கான லிமிட்டை செட் பண்ணிட்டீங்க. என் லைஃப்பில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு இல்லை 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போதும், நிறைய லெவல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு வேண்டாம். ஸோ இந்த எண்ணங்களே என்ன அப்படின்னா உங்களுக்கான லிமிட்டை கொண்டு வந்துருச்சு. ஸோ உங்கள் லைஃப்பில் இருக்கிற பிளாக்கேஜ் வந்து நீங்கள் எடுத்த டெசிஷன், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயமே இருக்குது. ஸோ அதிலிருந்து வெளியே வாங்க. ஓகேங்களா? புதுசு அனுபவம், இது வரைக்கும் ட்ரை பண்ணாத விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். மலையில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், பீச்சுக்கு போனதில்லை, போயிட்டு வாங்க. மலையில் நனைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ட்ரை பண்ணலாம். ஒரு நியூ அட்வென்ச்சர் ட்ரை பண்ணலாம், புது ஆக்டிவிட்டீஸ் ட்ரை பண்ணலாம். எனிதிங், எந்த ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் எனக்கு தெரியாது, கற்றுக்கலாமே. அது இப்போ வெளியில் போகிறதுன்றது இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கணும், எஸ் கற்றுக்கலாம். குக்கிங், பேக்கிங் கற்றுக்கணும், எஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணாத விஷயங்களை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய டேலண்ட் என்ன, வேல்யூ என்னன்னு தெரிய வரும். சரி, இது எல்லாமே வந்து நீங்கள் போடுற எஃபோர்ட்ஸ் மூலியமாக தான் முடியும். நம்ம வந்து இதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆனால் உங்களோட எஃபோர்ட்ஸ் எவ்வளோக்கு இருக்குதோ அவ்வளோக்கான பதில் வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.